ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து கத்திரிக்காய் பச்சடி தான் செய்கிறேன். நம்ம கல்யாண வீட்டிலலாம் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கத்திரிக்காய் பச்சடி. அதாவது நம்ம பிரியாணி செஞ்சோம்னா அதுக்கு சூப்பராக இருக்கும். வெஜ் இருந்தாலும் சரி, நான்வெஜ் இருந்தாலும் சரி சூப்பராக இருக்கும். நான் வந்து வெஜ் பிரியாணி செஞ்சுருக்கேன். இது கூட வந்து நம்ம கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலை 2 ஸ்பூனு, எள்ளு 2 ஸ்பூனு, இதை வந்து வறுத்து பிடிச்சி எடுத்துக்கலாம். வேர்க்கடலை வறுப்பட்டுச்சு, இதில் வந்து எள்ளு சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். வந்துட்டு கத்திரிக்காவை வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். நல்லெண்ணெய் இருந்தால் விட்டுக்கோங்க. கடுகு, கொஞ்சம் சீரகம், வெந்தயம், மிளகு, வெங்காயம் சேர்த்துருவோம். தக்காளி, குழம்பு மிளகாய் பொடி, தனியா பொடி, காரத்துக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். புளிக்காய் சைஸ் அளவு புளி கரைசல், சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துருங்க. பொரிக்குது. இப்போ வந்து கத்திரிக்காவை சேர்த்துருங்க. பார்த்துருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து வேர்க்கடலையை சேர்த்துருவோம். அரைச்சி இதை சேர்த்துக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது கூட கத்திரிக்காய் பச்சடி சூப்பராக இருக்குது. நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் பச்சடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பச்சடி வேணுனாலும் வெங்காய பச்சடியும் வச்சுக்கலாம். அப்புறமா வாட்டர்மெலன் ஜூஸ், இது வந்து வெறும் ஐஸ் போட்டு தான் அடித்தா நம்ம வந்து அப்படியே குடிக்கலாம். சூப்பராக இருக்கும். எதுவுமே கூட நம்ம சேர்க்க வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்படி ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.